Hello friends, welcome to Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டோ வீலாகிங் சேனலுக்கு வந்து ஏஜேஸ் மோட்டோ பிட்ஸ்டாப். ஸோ இவரோட ஷாப் வந்து தாம்பரத்துலேயும் இருக்குது, லிட்டில் மவுண்ட் வேளச்சேரிலையும் இருக்குது. அண்ட் இவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு ப்ரோ உங்களுக்கு ரைடுக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ நான் ஒரு சும்மா தான் சொல்கிறாருன்னு நினச்சேன். பட் ப்ரொஃபஷனல் கொரியரில் அடுத்த நாளே வந்து நம்மளுக்கு அனுப்பி விட்டார். ஸோ இது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இவரோட ஷாப் பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேயும் அண்டு லிட்டில் மவுண்ட் வேளச்சேரிலையும் இருக்குது. ஸோ பைக் சம்மந்தமான எல்லா ஆக்சசரிஸு, உங்களுக்கு பைக் வந்து நீங்கள் கிராஷ் கார்டு ஃபிட் பண்ணணும், இல்லை ஃபாக் லேம்ப், அதான் பைக் சம்மந்தமாக A to Z எல்லாமே இவர்கிட்ட கிடைக்கும். இவர்கிட்ட தான் நான் ஆல்ரெடி ஹெல்மெட்ஸ்லேருந்து நம்ம சேனலில் இன்ஸ்டாலெலாம் பார்த்துருப்பீங்க. ஹெல்மெட்ஸ்லேருந்து நிறையா ஹெல்மெட் கோப்ரோ மவுண்ட் எல்லாமே நம்ம இவர் கடையில் தான் வாங்கியிருப்போம். ஸோ நம்மளுக்கு ரைடுக்கு தேவையானது சில இது அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தார். என்னென்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இப்போ பார்ப்போம். சிசரை விட நம்ம கை வேகமாக பிடிக்குதே ப்ரோ. இந்த இதை பார்த்தா ஒரு ஷூ மாதிரி இருக்குது. ஒருவேளை பூட் அமைச்சிருப்பாரோ. ஹெல்மெட்டு வேகா ஹெல்மெட் இதுல ஓகே. ஸோ டேங்க் பேக் வந்து ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. டேங்க் பேக்கா இல்லை உள்ளே வேறு ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். டேங்க் பேக்கு அப்புறம் வந்து சின் மவுண்ட் அனுப்பியிருக்காரு. ஃபஸ்ட் நம்ம சின் மவுண்ட் ஓப்பன் பண்ணுவோமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் டெக். ஸோ இந்த கம்பெனியோட சின் மவுண்ட் வந்து அனுப்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் இவரோட கடையில் வந்து ஹெல்மெட் மவுண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் வச்சு போட்டிருப்பேன். ஸோ அது என்ன, அந்த ஸ்ட்ராப் வச்சு போடுறதால என்ன பிரச்சனைனா, அந்த ஸ்ட்ராப் வந்து நம்ம ஹெல்மெட் உள்ள வந்து நம்ம ஃபேஸ்லாம் பட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னொன்று அது வந்து ஷேக் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ராப் மவுண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மோட்டோ விலாகிங், ஸோ நம்ம கோப்ரோவில் வீடியோ எடுக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும், அது வந்து ஒரு ஷேக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் அதை அரெஸ்ட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஒயர் டேக் சொல்லுவாங்க, அது எல்லாமே 4-5-3 போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருப்பேன். அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹெல்மெட் பார்க்குறதுக்கு வந்து ஒரு இதுவாக லுக்காகவே இருக்காது. ஏன்னா அந்த ஒயர் டேக் எல்லாமே அசிங்கமாக தெரியும். நீங்கள் ஒயர் டேக் டைட்லாம் பண்ணலன்னா அந்த ஷேக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடெக் இது பார்க்கும்போது எனக்கு ஒரு வீடியோ ஞாபகம் வருது. நான் அந்த வீடியோ இருக்கான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது நெட்டு. சரி, அது வரட்டும். இப்போ நம்ம ஆப்ஷன் 2க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அது ப்ளே ஆகுதா பார்ப்போம். ஸோ ரைட் டெக் ஆக்ஷன் கேம் மவுண்ட்டு. ஸோ இது வந்து ஹெல்மெட் மவுண்ட்டு. ஓகே. ஸோ இப்போது நம்ம அந்த நார்மலாக வர மவுண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹெல்மெட்டில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3mm டேப் 2 சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படியே பிச்சு நம்ம அந்த ஹெல்மெட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்டு இந்த டேப்பில் நான் அந்த வீடியோவில் பார்த்தேன்னு சொன்னல, அதில் என்ன பார்த்தேன்னா இதை வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கம்பியில் கட்டிட்டு ஹெல்மெட்டில் பிடிச்சி தொங்குறாங்க. ஒரு 60 கிலோ 70 கிலோ ஆட்கள் வந்து தொங்குறாங்க. அப்பயும் வந்து இந்த டேப் வந்து அருந்து விழலை. ஸோ ஃபைனலாக அவங்க சொல்ல வருது என்னென்னா, நீங்கள் இந்த கம்பெனி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஒன் டைம் தான். நீங்கள் ஒரு தடவை வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு வைப்ரேஷன் எந்த ஒரு ஹை ஸ்பீட்லேயும் சரி கோப்ரோ வந்து சேஃபாக வந்து உங்களோட ஹெல்மெட்லேயே இருக்கும். ஸோ அதுதான் இந்த கம்பெனி வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ நான் அந்த வீடியோ பார்த்தேன், பாருங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது, ஒன்றும் ப்ளே ஆக மாட்டுது. அப்படி அது வீடியோ முடியறதுக்குள்ளே ப்ளே ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ், இந்த ஆக்ஷன் மவுண்ட்டோட ப்ரைஸ் வந்து இதில் போடலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 ருபீஸ் வருங்க. 800 ருபீஸ் வரும். பட் நான் என்னோடய ஹெல்மெட்டையும் எடுத்துகிட்டு வரல. இது இருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹெல்மெட்லேயும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட். ஏன்னா நம்ம ஹெல்மெட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஏர் வெண்ட் இருக்கும். ஏர் வெண்ட் க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இருக்கும். இது ஆக்சுவலாக கேப் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா கேப் கொடுத்து இது ஒட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது வாங்க போகிறீங்க, இந்த ரைடெக் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோரூம் போயிட்டு இல்லை அதை வாங்குகிற ஷாப் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஃபிட் பண்ண முடியுமான்னு. ஏன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்னால் பரவாயில்லைங்க, ஒரு 700-800 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இது வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஹெல்மெட்டில் இது கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மோட்டோ விலாகிங் நீங்கள் வீடியோஸு இந்த மாதிரி ரெகுலராக பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்மளுக்கும் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ ஹேண்ட்ரூ ப்ரோக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஹெல்மெட் மவுண்ட் அனுப்பிச்சது. ஸோ நம்மளும் வந்து ஹெல்மெட்டில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெல்மெட் மவுண்ட்டு. அடுத்தது வந்து டேங்க் பேக் மட்டுமா இல்லைனா இந்த வீடியோ பாருங்கள், ப்ளே ஆக மாட்டேன்னுது. ஏர்ப்ளேன் மோட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, டேங்க் பேக் பார்ப்போம். ஸோ டேங்க் பேக் முன்னாடி டேங்க் பேக் உள்ளே ஏதாச்சும் வச்சுருக்காரா பார்ப்போம். ஓகே, இது வந்து எக்ஸ்பேண்டபிள் போல். இது வந்து ரைடு டெக்கு, இது ரைடு மேட்டுன்னு இருக்குது இந்த கம்பெனி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே புது பிராண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், புதுசாக லான்ச் ஆன பிராண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, பாருங்கள் 2 பேர் தொங்குறானுங்க பாருங்கள். ஒருத்தர் தொங்கினார். ஸோ இப்போ 2 பேர் தொங்கினாங்க. அதான் 60-70 கிலோ போட்டு அந்த தொங்கினாலுமே. ஸோ இந்த வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன், இந்த ரைட் டெக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் வந்து ஒன் டைம் தான். நீங்கள் ஒரு புது ஹெல்மெட், அதாவது புது ஹெல்மெட் இல்லை, நீங்கள் உங்களோட மோட்டோ விலாகிங் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்ட்ராப்பு ஷேக்கில் இருக்கும், இன்னொன்று அந்த அனபாண்ட் அதெல்லாம் போட்டு வந்து மவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ப்ராடக்ட் மோட்டோ விலாகிங்க்கு. ஸோ இல்லை நீங்கள் இது ரைட் டெக் ப்ராடக்ட் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஸோ கமெண்ட்டில் போடுங்க. நான் இன்னொன்று இதே மாதிரி 3mm ப்ராடக்ட் வந்து அமேசானில் வாங்கியிருக்கேன். ஸோ அட்டர் ஃப்ளாப் ஆகிருக்கு எனக்கு அதை வாங்கி. ஏன்னா அந்த இது ஒழுங்காகவே ஒட்டவே இல்லை. அதே மாதிரி இந்த மவுண்ட் பார்த்திங்கன்னா கீழே நோக்கி இருக்கும் நீங்கள் ஒட்டும் போது. ஸோ பர்ஃபெக்டாக இல்லை எனக்கு அது. ஒரு மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. கொஞ்சம் காசு அது இது மாதிரி வாங்கி நான் ஏமாந்துருக்கேன். பட் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ப்ராமிசிங்காக இருக்குது. நான் என் ஹெல்மெட்டில் வந்து இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் அதை இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், என் ஹெல்மெட்டில் வந்து இந்த ஒயர் டேக்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. ஸோ இன்கேஸ் அது எடுத்துகிட்டு நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். அண்டு இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரைடு மேட். ஸோ ரைடு மேட்டுன்னு இருக்குது, ட்ரைகான் இருக்குது. ஸோ டேங்க் பேக் ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டேங்க் பேக், நான் யூஸ் பண்ண டேங்க் பேக் பார்த்திங்கன்னா இப்போ இந்த லே ட்ரிப்பு எல்லாம் பெரிய ட்ரிப்பு போயிட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, நிறைய ஜிப்பு அதெல்லாம் போயிடுச்சு. பட் நான் டேங்க் பேக் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இதை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு பூட்டுன்னு நினச்சேன். சரி நம்மக்கிட்ட பூட் ஆல்ரெடி இருக்குது, ஒருவேளை ஷார்ட் பூட் ஏதாச்சும் அனுப்பிச்சிருப்பாரான்னு நினச்சேன்.
வேகா ஹெல்மெட்டுன்னு நினச்சேன். ஸோ டேங்க் பேக்கும் ஸ்ட்ராப் அமைச்சிருக்காரு. ரெயின் லேயர் வந்துடுது. ஓகே, இந்த அப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மொபைல் நம்ம ஜிபிஎஸ் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் வச்சுக்கலாம். ஸோ அந்த மேலே இந்த பவுச்சில் ஆக்சுவலாக வந்து இந்த பவுச் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த மொபைல் வைக்கிறதுக்கே அந்த மொபைல் மவுண்ட்டே பார்த்தீங்கன்னா 1000 rupees 1500 rupees. போபோலாம் 2000 நினைக்கிறேன். சார்ஜர் இல்லாமல் சார்ஜரோட போடிக்கலாம் உங்களுக்கு 2500 3000 அந்த ரேஞ்சில் வருது இந்த மவுண்ட். இது வந்து ஸோ அதனால் இந்த டேங்க் பேக் வச்சாலே நம்ம இதில் ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயே 2 ஜிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இப்படி இருக்கணுமோ, ஓகே இப்படி காட்டணும் போல். சரி, எப்படியோ காட்டியாச்சு. இங்கே வந்து ஃபோன் வச்சுக்கலாம். கீழே இருக்க ஜிப்பில் ஜிப்பில் டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மேலே இருக்க ஜிப்பில் நம்ம ஃபோன் இல்லை பர்ஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கலாமா தெரியல, நான் வச்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த பேக் வந்து இது எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 25 liters கெப்பாசிட்டி வரும். இதில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? 25 liters கெப்பாசிட்டி வரும். ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து 6 month வாரண்ட்டி இருக்குது உங்களுக்கு. இந்த ப்ராண்டில் 6 month வாரண்ட்டி இருக்குது. இதில் ஃபோன் அந்த மாதிரி உள்ளே வைக்கணும் அப்படின்னா இது உள்ளே வச்சுக்கலாம். ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த 25 liters டேங்க் பேக் சொன்னல. ஸோ இது வந்து நம்ம வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சைட்லேயும் 2 pouch கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெரிய வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. ஆனால் 2 சைட்லேயும் 2 ஜிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இதை ஷோல்டர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைக்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணுமோ. அப்புறம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள். ஸோ நம்ம வந்து பணம் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். சில பணம் அந்த மாதிரினா இது உள்ளே நம்ம வச்சுக்கலாம். மேலே லக்கேஜ்லாம் வச்சு இது பேக்ஸில் இது ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம சில பணம் அந்த மாதிரிலாம் சில திங்ஸ் வச்சுக்கலாம். உள்ளேயும் ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்குது, மினி சூட்கேஸ் மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம தூக்கிட்டு போய்க்கலாம். ஷோல்டர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட் இருக்க மாதிரி தெரியல, மேக்னெட் இல்லை. ஸோ நம்ம மேக்னெட் இருக்குது, மேக்னெட் இல்லைன்னு நினச்சேன். மேக்னெட் இருக்குது. ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டு இல்லைனா மேக்னெட்டிக் டேங்க் இருக்க இடத்துல நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே வச்சு நிற்க வச்சுக்கலாம். மேக்னெட் இல்லை அப்படி இப்போ என்ன மாதிரி வண்டிக்கெலாம் மேக்னெட் இல்லை, டாமினா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் போட்டு ஸோ டேங்க்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் ஒரு 3000க்கு ஒர்த்தான ஒரு டேங்க் பேக்கு வித் வாரண்ட்டியோட இந்த டேங்க் பேக் வருது. ஸோ இந்த டேங்க் பேக் நம்மளுக்கு அமைச்சிருக்காரு. ஸோ நம்மளுக்கு அப்புறம் வந்து ஹெல்மெட் மவுண்ட்டும் அமைச்சிருக்காரு. அண்ட் ஓகே, நான் இது எனக்கு அனுப்பியிருக்காரு. பட் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு நான் சொல்ல வரல. ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஸோ அவர் என்னென்ன அனுப்பிச்சிருக்காரு, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி ஏஜே மோட்டோ பிட்ஸ்டாப்போட ஷாப் லொக்கேஷனு, அவரோட இன்ஸ்டா பேஜ் டீட்டெயிலு அண்டு அவரோட 2 இடத்துல ஷாப் இருக்குது. நான் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா நான் அவருக்கு ஆண்ட்ரூ ப்ரோ கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ ப்ரோ நம்ம வீடியோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணி யாராச்சும் வந்து உங்களுக்கு வராங்க, உங்கள் ஷாப்புக்கு வராங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸு எல்லா ப்ராடக்ட்ஸ்லேருந்தும் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பைக்கை வந்து இப்போது ரேரான இப்போ ஜிக்ஸர் அந்த மாதிரி வண்டிக்கெலாம் வந்து கிராஷ் கார்டு பண்ணணும், இல்லைனா சேடில் ஸ்டே பண்ணணும், இல்லை ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட அவர் வந்து பைக் எடுத்து வந்து பண்ணி கொடுக்குறாரு. ஸோ பைக் ஆக்சசரிஸும் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் பைக்கை வந்து பைக் மார்க்கெட்லேயே வந்து நிறைய ஆக்சசரிஸ் இல்லாத வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா டூரிங்காக ரெடி பண்ணுறது அந்த மாதிரியும் வந்து எடுத்து பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் ஹெல்மெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி 10% 15% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நான் ஷாப்போட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் இப்போ ஜஸ்ட்டு வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணல, இனிமேட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த ஹெல்மெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இந்த டேங்க் பேக் வந்து 6 month வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 6 மாதம் வாரண்ட்டிக்குள்ளே ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது, இந்த ஜிப்ஸ்லாம் வேலை செய்யலை, இல்லை இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னா நான் கண்டிப்பாக வந்து யூடியூப் ஷார்ட்ஸாக இல்லைனா வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 1 year யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து யூஸர் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த ரைட்மேட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஏன்னா ரைனாக்ஸ் இல்லை மற்ற பிராண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபெமிலியராக தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதை நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இது மேபி இது எல்லாமே புது ப்ராடக்டாக இருக்கும். ஸோ புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் ஆனதாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்தாச்சு. ஸோ இதில் இது ஜிப்ஸு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் இருக்குது. இதை பாருங்கள்,
எல்லாமே வந்து அதர் பிராண்ட்ஸ் மாதிரி நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு தெரியல. மேபி நீங்கள் டேங்க் பேக் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் கடையில் போயிட்டு மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாத்தோட இந்த ப்ராடக்ட் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸோ ரைட்மேட் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். ஸோ அப்புறம் ஆண்ட்ரூ ப்ரோக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பொருள் எல்லாமே நம்மளுக்கு வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ ஆண்ட்ரூ ப்ரோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 2 ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச நல்லா யூஸ்ஃபுல்லான இருக்கும். இந்த ப்ராடக்ட்லாம் முன்னாடி அமைச்சிருந்தீங்கன்னா நான் அந்த மவுண்ட் வச்சுலாம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். ஸோ இதே மாதிரி ஆண்ட்ரூ ப்ரோக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த மக்கள் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஆக்சரி ஷாப், பைக் ஆக்சரி ஷாப், ஏன்னா நம்ம கடையில் போய் எதுவுமே இது வரையும் வீடியோ பண்ணதில்லை. ஃபுல்லாக பைக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஷாப் இது வரையும் வீடியோ பண்ணதில்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும், ஷாப்போட வீடியோ வேணும், ஷாப்பில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், ஸோ அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆச்சு, கமெண்ட் நிறையா நீங்கள் கேட்டு வந்திருந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷாப் கூட போயிட்டு கொலாப் வீடியோ மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவால் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ARK.